இப்போ நம்ம அந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம நல்ல ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல வெற்றி, நல்ல மண் வளம் நல்லா பாதுகாக்கப்படுது. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் தான். அது கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. நம்ம குரு ஐயா சண்முக ஐயா அவர் சொல்லி கொடுத்தாரு. நமக்கு சாணத்துலேருந்து அந்த பாசியை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதை வச்சு மீண்டும் மீண்டும் நம்ம சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு தயாரிச்சுக்கலாம். அப்படி தயாரிக்கிறதில் நமக்கு செலவு குறையுது. ஏன்னா நமக்கு நாட்டு மாட்டு சாணம் தேவையில்லை. இப்போ நான் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு நம்மக்கிட்ட இல்லாதனால நாட்டு மாடு இல்லாமையே 0 பட்ஜெட்டில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதாவது பொதுவாக எந்த செலவுமே இல்லாமல் ஒரு விவசாயி இடுபொருள் தயாரித்து அவங்க மண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்ம உரக்கடையில் போய் கெமிக்கல் பொட்டாஸே வாங்கி போடலிங்க, எல்லாமே இயற்கையிலேயே தான் தயாரிச்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த இடுபொருளுமே காசு கொடுத்து வாங்குறதில்ல. நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சுக்கும் போது நமக்கு செலவும் கிடையாது. ஆனால் வணக்கம், என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 10 வருஷமாக இப்போ இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் என்னுடைய தேடுதலில் ஒன்று இயற்கை விவசாயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற தேடுதலில் ஒவ்வொரு விவசாயியாக சந்தித்து ஒன்று கற்றுக்கிட்டதை தான் நாம் இப்போ மொத்தமாக நமக்குன்னு ஒரு வழியை உருவாக்கி ஈஸியான முறையில் செலவில்லாமல் குறைந்த நாட்கள்லேயே இடுபொருள் எப்படி தயாரிக்கலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அனுபவத்தை சொல்ல போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னே 0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இதெல்லாம் தயாரித்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு நம்மக்கிட்ட இல்லாதனால நாட்டு மாடு இல்லாமையே 0 பட்ஜெட்டில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதாவது பொதுவாக எந்த செலவுமே இல்லாமல் ஒரு விவசாயி இடுபொருள் தயாரித்து அவங்க மண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 10-15 ட்ரம்மில் அந்த சாணத்தை கரைச்சி விட்டு அதில் உள்ள பாசியை நம்ம பிரித்து எடுத்து அந்த பாசியில் சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா சாணத்துக்கு பதிலாக அந்த பாக்டீரியாவை வச்சு மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம். அப்போது நமக்கு செலவு கிடையாது. நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு நானே நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ இல்லாத பட்சத்தில் நம்ம ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பாக்டீரியாவை ஒரு 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கிறோம். அந்த 200 லிட்டர் பேரலில் தான் நம்ம அங்கே போட்டு வச்சுருக்கோம். அந்த 200 லிட்டர் பேரலுக்கு 1 லிட்டரு நம்ம இந்த சாணத்துலேருந்து பாசியை பிரித்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 1 லிட்டரை உள்ளே ஊற்றி 2 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி வெயிலில் தான் வைக்கணும். இது நாள் வரைக்கும் நிழலில் வைக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு இடுபொருளும் நிழலில் வச்சு நம்ம எடுத்துக்கொண்டே கொடுக்க சிரமமாக இருக்குது. சரி வெயிலில் வைப்போம்னு வெயிலில் வச்சு பார்த்தேன். நிழலில் வைக்கிறத விட ஈஸியாக வெயிலில் வைக்கிறது டெவலப் ஆகுது, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது. ஏன்னா அது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்தை நேரடியாக டைரெக்டாக எடுத்து வளருது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம குழந்தையெல்லாம் கொண்டே வெயில் வைப்பாங்க, இளம் வெயிலில். அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம மொத்தமாக இது வெயிலில் வைக்கும்போது நமக்கு 10 நாள் 15 நாளில் ரெடியாக வருது. ஒரு 7 to 8 நாளிலேயே தயாராகிடுது. அப்படிங்கிற நமக்கு குறுகிய காலத்திலே தயாராகிடுது. நம்ம தண்ணி பாய்க்கிற இடத்துலேயே வச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த மாதிரி வெயிலில் வச்சு 2 கிலோ சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டோம்னா ஃபஸ்ட்டு நுர வரும், அடுத்தது புளிச்ச வாசனை வரும், அடுத்து அந்த தண்ணி கலர் மாறிடுச்சு அப்படின்னாவே தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து நம்ம காட்டுக்கு கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொதுன்னு வரும். மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் பெருகு, மண்புழு பெருகு, மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் இந்த நுண்ணுயிரி தான் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ தான் நமக்கு இடுபொருள் செலவு குறையும். இதை மறுபடியும் அந்த 200 லிட்டரில் ஒரு 195 லிட்டர் கொடுத்துட்டு ஒரு 5 லிட்டரோ அல்லது 2 லிட்டரோ மீதி வச்சு மறுபடியும் 2 கிலோ சர்க்கரை போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றினோம்னா மறுபடியும் தயாராகிடும். ஒரு வாரம் காலை மாலை களைக்குட்டு மழை வந்தால் மூடி வச்சுக்கலாம், இல்லைன்னா மூட தேவையில்லை, ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். இதில் மற்றபடி எந்த ஒரு கெட்ட சக்தியும் மல்டிப்ளை ஆக முடியாது. இந்த பாக்டீரியாவை மீறி மறுபடியும் அதை நம்ம காட்டுக்கு கொடுக்கலாம். இதை 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். ஒரு பேரலில் போடுற 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி 5 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுக்கும்போது மண் வளம் நல்லா இருக்குது, நம்ம செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஏன்னா இதை கொடுக்க தான் நுண்ணுயிரி பெருகு தான் நம்ம மண்ணில் உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கு. எப்படி நம்ம இவ்வளோ கொடுக்குறோம், டன்னு கணக்கில் கொண்டு போய் கொட்டுறோம் கெமிக்கல்லாம், அப்பவும் நமக்கு ரிசல்ட் வரமாட்டேங்குது. இதில் எப்படி
எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சத்துக்கள் பிதஞ்சு கிடக்கு. அதை வந்து நம்ம செடிகளுக்கு எடுத்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஒரு விவசாயி, நான் என்னையவே எடுத்துக்குவேன். ஆரம்பத்தில் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி கெமிக்கலில் பண்ண பார்த்தீங்கன்னா இருக்க இந்த வருஷம் 4 மூட்டை ஒரு ஏக்கருக்கு போனால் அடுத்த வருஷம் 5 மூட்டை 6 மூட்டை போட எக்ஸ்ட்ரா போட கடைசியாவாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குச்சிக்கிழங்கெல்லாம் நான் புதுக்கிழங்கு புது மண்ணில் ஒரு 20-25 டன் வரைக்கும் பிடுங்கணும். கடைசியாவாக அதே கெமிக்கல் தான் போடுறேன், அதே கெமிக்கல் மருந்து தான் மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன். 10 டன்னு தான் பிடுங்கினேன். அப்புறம் இந்த 10 டன்னு பிடுங்கி 5 டன்னு காசு நட்டான். நமக்கு ஏன் இந்த இயற்கை கெமிக்கல் விவசாயம் செய்யணும், இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தான் இயற்கைக்கு வந்தான். அப்போ நம்ம கெமிக்கலில் சத்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, மண்ணில் போட கெமிக்கல் விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணாலும் ரிசல்ட் வரணுமில்ல, ஏன் வரல அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். யோசிச்சதுனால தான் இயற்கை விவசாயத்துக்கு போனான். அப்போது கெமிக்கல் கொடுத்தாலும் மண்ணில் சத்து இருந்தால், மண்ணில் நுண்ணுயிரி மண்புழுக்கள் இருந்தால்தான் நமக்கு அந்த கெமிக்கல் அங்கே வேலை செய்யுது. இல்லை அப்படின்னா மண் மலடாயிடுது, அப்போ ரிசல்ட் வாரதில்லை. அப்போ அங்கே கெமிக்கல் வேலை செய்யலை. நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் தான் விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இயற்கைக்கு மாதிரி குப்பை, பலதானிய விதைப்பு, இது எல்லாமே புண்ணாக்கு, இதெல்லாமே கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ என்ன தெரியுது, நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருளில் தான் விஷயம் இருக்குது. அது போய் மண்ணை வந்து வளப்படுத்துது. மண் வளமானால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம இயற்கைக்கு மாறுறதுக்கே ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்து அந்த 200 லிட்டரு காட்டுக்கு கொடுத்துட்றோம், 5 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிறோம். இதே மாதிரி திரும்ப நம்ம கொடுக்க மண் வளமாக இருக்கும். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அடுத்தது அந்த 200 லிட்டர் தயார் பண்ணினதுலேருந்து எடுத்து மீன் அமிலம் தயாரிச்சிக்கலாம், பொட்டாஸ் தயாரிக்கலாம், நுண்ணூட்டம் தயாரிக்கலாம், NPK தயாரிக்கலாம். இதை வச்சு நம்மளே தயாரிச்சுக்கலாம். உரக்கடைக்கு போக வேண்டியதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லிட்டர் எடுத்து ஒரு 200 லிட்டர் பேரலில் ஊற்றிக்கிறோம். மீன் அமிலம், மீன் கழிவு ஒரு 20 கிலோ அந்த பேரலில் போட்டுக்கிறோம். மீதி தண்ணி ஊற்றிக்கிறோம். 4ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம். அதாவது 20 கிலோனா ஒரு 5 கிலோவோ 6 கிலோவோ நம்ம நாட்டு சர்க்கரையை அந்த பேரலில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டோம் அப்படின்னா 2 to 3 நாளையில் மீன் பூராமே கரைச்சி எடுத்துட்டு இந்த பாக்டீரியா 10 நாளையில் தயாராகிடும். 15வது நாள் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே இதற்கு முன்னாடி போட்ட மீன் அமிலம் நானே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 நாள் நிழலில் வச்சுருப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சரிக்கு சரி இப்போ 20 கிலோனா 20 கிலோ நாட்டு சர்க்கரை போடணும். ஆனால் இப்போ நம்ம அந்த சாணப்பாசி கரைசலில் போடுற மீன் அமிலம் வந்து வெறும் 4ல் 1 பங்கு இருந்தால் போது. அதே மாதிரி டைமிங்கு 4ல் 1 பங்கு டைமிங்லேயே நமக்கு தயாராகிடுது, முழுசாக கரைஞ்சிடும். அப்போ நம்ம இதை எடுத்து காட்டுக்கு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. மண் நல்லா வளமாக இருக்குது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வடிக்க வேண்டியதோ எதுவுமே தேவையில்லை. அப்படியே காட்டுக்கு எடுத்து கொடுத்துடலாம். எல்லாத்தையுமே கரைச்சிது. 20 கிலோ போடுற பக்கம் 1 கிலோ 2 கிலோ தான் அடியில் கழிவு இருக்குது. அது அடியில் போய் அந்த செதில் இதெல்லாம் தங்கி இருக்குது. நம்ம மேலால் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் மீன் அமிலம் ஈஸியாக செஞ்சுக்கிறோம். அடுத்தது NPK அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய், கொட்டைமுத்து, எள், வேப்பங்கொட்டை, இன்னும் எக்ஸ்ட்ரா புங்க புண்ணாக்கு, இழுப்ப புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, எந்த புண்ணாக்கு கிடைச்சாலும் சரி, ஏதாவது ஒரு 5-6 வகை புண்ணாக்கை வந்து ஒரு 200 லிட்டர் பேரலில் ஒரு 20 கிலோ போட்டு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். நம்ம இங்கே தயாரித்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா சாணப்பாசி கரைசல், அது ஒரு 10 லிட்டர் எடுத்து ஊற்றினா அப்படின்னா 2 to 3 நாளில் எல்லாமே மக்கி தண்ணியாக மாறிடும். அதில் உள்ள சத்து நம்ம சூரிய ஒளியில் வைக்கிறதுனால அதனுடைய சத்தை பல மடங்காக பெருக்கும். இப்போ 20 கிலோ போடணும்னா 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ அது கொடுத்தா எவ்வளோ சத்து வருமோ அந்தளவுக்கு அது மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரு. நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது NPK கிடச்சிக்கு. இதில் நமக்கு செலவும் கிடையாது. ட்ரிப்பில் கொடுக்குறவங்களும் கொடுத்துக்கலாம், வாய்க்கால் பாசனத்தில் கொடுக்குறவங்களும் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பொட்டாஸ். நம்ம கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் வந்தது, பெருசாக வந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ். நம்ம உரக்கடையில் போய் கெமிக்கல் பொட்டாஸே வாங்கி போடலிங்க, எல்லாமே இயற்கையிலேயே தான் தயாரிச்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 200 லிட்டர் பேரில் இருக்கிறதுலையே ரொம்ப வேஸ்ட்டான பழம் அல்லது கனிஞ்ச பழம், கருப்பான பழம், எந்த ரகம் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு 20 கிலோவை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றுறோம். இதுக்கு சக்கரை தேவையில்லை, தேவைப்பட்டால் 1 கிலோ 1 கிலோ போட்டுக்கலாம். இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் தயாரித்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 200 லிட்டர் தாய்த்துருவோம். அதுலேருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து ஊற்றி கலக்கி விட்டீங்க அப்படின்னம்னா ஒரு 20 to 30 நாள் ஆயிடும். ஏன்னா இது வந்து அந்த வாழைப்பழமெல்லாம் கரையிறதுக்கு ஒரு 60-70%, ஒரு 80% நல்லா வெய்ய அடித்து நல்லா கலக்கி விட்டோம்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு எடுத்து நம்ம காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு 50 லிட்டர் கொடுத்தாவே போதும். நம்ம பயிர்களை பொறுத்து, ஏன்னா அளவுங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா சின்ன பயிரா பெரிய பயிரா அவங்க எந்த ஸ்டேஜில் அப்படின்னா மக்களுக்கு தெரியறதில்ல. எடுத்து ஒரே அளவாக கொடுத்துட்றாங்க. நம்மகிட்ட பயிற்சிக்கு வரீங்களோ அதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம என்னென்னா அளவுங்கிறது நம்ம செடியை பொறுத்து, மண்ணை பொறுத்து, நம்ம காட்டில் சத்து இருக்கிறத பொறுத்து. சத்து இல்லாத பட்சத்துக்கு செடி வெளுத்து இருக்குதா கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கலாம், இல்லை செடி கருகருன்னு இருக்குதா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். நம்மளுடைய காட்டில் என்ன தன்மையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ பொட்டாஸ் தயாராகிடும், நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். மறுபடியும் அதை
எடுத்து வெளியில் உள்ள அடியில் அடிவன்றதுன்னா எடுத்து போட்டு மறுபடியும் புதுசாக வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் வரும், காயெல்லாம் திறச்சியாக இருக்குது, காய் ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்பிகே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இலைதலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இயற்கை இலை, புளி இலை, நம்ம துத்தி இலை, நம்ம கருவேப்பிலை இலை, இந்த மாதிரியான இலைகள் நுண்ணூட்டத்துக்கு நம்ம ஒரு 200 லிட்டர் பேரில் ஒரு அரை பேரில் 3/4 பேரில் வெட்டிட்டு வந்து உள்ளே போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம சாணப்பாசி கேஸில் ஒரு 10 லிட்டர் எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள சத்தை போட ஒரு 2 to 3 நாளிலேயே எடுத்து தண்ணி பார்த்திங்கன்னா டிக்கேசன் மாதிரி மாறிடுது. அதை எடுத்து ஒரு ஏக்கருக்கு 50 லிட்டர் 100 லிட்டர் நம்ம கொடுக்கும்போது நுண்ணூட்டமும் கிடச்சிக்குது. இந்த மாதிரி தான் நான் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த இடுபொருளுமே காசு கொடுத்து வாங்குறதில்ல. நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சுக்கும் போது நமக்கு செலவும் கிடையாது. நம்ம இடுபொருளை தேடி ஒன்றை தேடியே நம்ம போகணுங்கிறதில்ல, எல்லாம் நம்மளை சுற்றி இருக்குது. நம்மளால் வழியாக தான் சொல்லுவார், உங்களை சுற்றி என்ன இருக்கோ அதை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சரியானது, உங்கள் மண்ணுக்கு சரியானதுன்னு. அதனால் நம்மளை சுற்றி என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் 200 லிட்டர் சாணப்பாசி கரைசல். இது வந்து பார்த்திங்கன்னா தாய் திரவம் 1 லிட்டர் உள்ளே ஊற்றி 2 கிலோ சர்க்கரை போட்டு இப்போ முந்தா நாள் போட்டது மீதி தண்ணி ஊற்றி கலக்கி விட்றோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம 200 லிட்டரில் போட்டுறதுல இந்த மாதிரி தான் கலக்கி விடணும். ஏன்னா இந்த மாதிரி கலக்கி விடும்போது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால தான் நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாகும். இந்த மாதிரி கலக்கும்போது நல்லா நுரை வரும். இந்த மாதிரி நுரை வரும், அடுத்தது புளிச்சு வாசனை வரும், அடுத்தது அந்த தண்ணி கலர் மாறிடும். இப்போ நம்ம இது மாதிரி தான் போட்டு வச்சு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 200 லிட்டரில் இதை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ரிசல்ட் வர்றதுனால தான் நம்ம அப்படியே 1000 லிட்டருக்கு மாற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கறதுனால தான் நம்ம மண் வந்து வளமான மண்ணாக மாறும். ஒவ்வொரு டைமும் நம்ம இடுபொருள் காசு கொடுத்து வாங்குறதுனால நமக்கு நட்டம்தான். ரெண்டாவது மண்ணுடைய வளமும் இருக்காது. நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிக்கு வந்து உணவு கொடுக்குறோம் அப்படின்னம்னா நமக்கு நல்லா மண் வளமாக மாறினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும். விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். இது எப்படி தயாரிக்கணுங்கிற பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மண் முதல் மகசூல் வரை சொல்லியும் கொடுத்துட்றோம். என்ன பயிர் வைக்கணும், பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், அது என்னென்ன நோய் தாக்கு, அதுக்கு என்ன மருந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா ஒரு பயிர் வச்சுட்டு அதை பற்றி ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட அதுக்கு முன்னாடியே அந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம உணர்ந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம், நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டரில் போட்டிருக்கிற சாணப்பாசி கரைசல். ஏன்னா நமக்கு நல்லா ரிசல்ட் வர்றதுனால அது 5 கேனு சுற்றணும், காலை மாலை கலைக்கணும். அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரே கேனு 1000 லிட்டருங்கிலும் நம்ம சௌரியத்துக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டரில் போட்டிருக்கிற சாணப்பாசி. அது மூணுமே சாணப்பாசி கரைசல். இது வாழைப்பழ கரைசல், அது என்பிகே. நம்ம புண்ணாக்கை வச்சு போட்டிருக்கோம். 1000 லிட்டரில் 100 கிலோ புண்ணாக்கு போட்டு அப்படி அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவோம். மீனமில்லை இங்கே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இது பார்த்தோன்னா இது வந்து மீனமிலம். நம்ம சாணப்பாசி கரைசலில் போட்ட மீனமிலம். இதுவும் மீனமிலம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்சியம் சத்து தான் மெயினாக தேவை. அதனால் கால்சியத்துக்காக நம்ம சுண்ணாம்பு கரைசல், நம்ம கல் சுண்ணாம்பை வாங்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சு 1 வாரம் கழித்து ஒரு ஏக்கருக்கு 20 லிட்டர், அதாவது சுண்ணாம்பு மண் இருக்கிற காட்டுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ கடையில் சிஎன்னு சொல்லி வாங்கி போடுவாங்க. அதுக்காக கால்சியத்துக்கு வந்து நம்ம சுண்ணாம்பு பயன்படுத்திக்குவோம். நைட்ரஜனுக்கு வந்து நம்ம சாணப்பாசி கேஸில் பயன்படுத்திக்கிறோம். சிஎன் கொடுக்கறதுனால கடையில் வாங்கி கொடுக்குறது நம்மளே தயாரித்து கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மண்ணில் வந்து நான் 0 பட்ஜெட்டில் நாட்டு மாடே இல்லைனாலும் செய்ய முடியும்ட்டு நான் செஞ்சு நல்லா ரிசல்ட் எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க. நம்ம மண் முதல் மகசூல் வரை அனைத்து நம்ம மண் எப்படி இருக்குது, நம்ம என்ன தயாரிக்கிறோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.